Hi, good day. Psoriasis disease-க்கு alkaline ionized water மருந்துன்னு சொன்னா நம்புவீங்களா? இதை வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவன் பண்ணியிருக்காங்க. Psoriasis disease-க்கு alkaline ionized waterல கிடைக்கிற அசிட்டிக் லெவல் 4 வாட்டர் மூலிமா கியூர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ Psoriasis டிசீஸுக்கு எந்த மாதிரி அயனைசர் வாங்கணும், எத்தனை பிளேட் இருக்கணும், என்ன லெவல் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணணும், இந்த முறை தெரிஞ்சால் போதும் Psoriasis டிசீஸை அல்கலைன் அயனைஸ்ட் வாட்டர் மூலம் கியூர் பண்ணலாம். அதை பற்றி ஃபுல்லாக தெரியும்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். Psoriasis டிசீஸ்ன்றது ஒரு ஸ்கின் சம்மந்தப்பட்ட ஒரு டிசீஸ். ஆக்சுவலாக பொதுவாக பார்த்தோன்னா உடம்புல பல இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ரேஷஸாக வரும், ஸ்கின் பீல் ஆகும். இந்த மாதிரி இன்றைக்கி டேட்டில் நிறையா மக்கள் மத்தியில் பார்க்குறோம். இந்த Psoriasis டிசீஸ்க்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதில் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அல்கலைன் அயனைஸ்ட் வாட்டர் அப்படின்ற மிஷினில், அயனைஸ்ட் வாட்டர் கிடைக்கிற மிஷினில் லெவல் 4 அசிட்டிக் வாட்டர்னு ஒன்று இருக்குது. லெவல் 4 அசிட்டிக் வாட்டர். அந்த லெவல் 4 அசிட்டிக் வாட்டர் எடுத்து நம்ம ஸ்கின் மேலே அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து 21 டேஸில் பிக் இம்பேக்ட் பார்க்கலாம். இந்த Psoriasis டிசீஸ் இருக்கு இல்லையா, அந்த இது அந்த ஸ்கின் பீல் ஆகிறதுல அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ Psoriasis டிசீஸ்க்கு இந்த அல்கலைன் அயனைஸ்ட் வாட்டரில் கிடைக்கிற லெவல் 4 அசிட்டிக் வாட்டரு மருந்து. இது வந்து ப்ரூவன் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் வந்து எல்லாருக்கும் குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா அல்கலைன் லெவல் 1, 2, 3, 4 அந்த மாதிரி 4 லெவல் ஆஃப் வாட்டர் இருக்குது. அல்கலைன் லெவல் 1னா ஒரு 7.5 pH கிடைக்கும், லெவல் 2னா 8.5 pH கிடைக்கும், லெவல் 3னா 9.5, லெவல் 4னா 10.5 வரும். இப்போது 10.5 டெய்லி கொடுக்கணுமா? தேவையில்லை. ஒரு வாரம் குடிச்சிட்டு 4th week ஆன்வர்ட்ஸ் லெவல் 1 or 2ல் 7.5 to 8.5 அல்கலைன் வாட்டர் குடிச்சாலே உடம்புக்கு நல்லது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த கஸ்டமர் பெங்களூரில் இருக்க ஒன் ஆஃப் அவர் ப்ரீமியம் கஸ்டமர். அவர் வாங்கினது இந்த ஹோல் ஃபேமிலிக்கு அல்கலைன் வாட்டர் குடிக்கிறதுக்காகவும் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தருக்கு இந்த டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அவங்க வாங்கினதே இந்த மிஷின் வாங்கினதே பிகாஸ் ஆஃப் Psoriasis டிசீஸ்க்காக. அதை யார் ரெஃபர் பண்ணியிருக்கா? நைட்டு தூங்கும்போது கனவு கண்டுலாம் வாங்கலை. ஒரு டாக்டர்கிட்ட போய் விசாரித்து அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் அவர் இந்த மருந்தை கண்டினியூ பண்ணுங்கள், முடிஞ்சால் அந்த அசிட்டிக் லெவல் 4 வாட்டரை கண்டினியூ சொன்னதால் இந்த மிஷின் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து கொஞ்ச நாளில் நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு அவருக்கு. ஸோ இதை நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், கூகுள்லேயும் ரிவ்யூ பண்ணி பாருங்கள். அசிட்டிக் லெவல் 4 வாட்டர் Psoriasis டிசீஸுக்கு ஒரு பெரிய மருந்தாகவே இருக்குது. இது அவுட்டரில் அப்ளை பண்ண அவ்வளோதான். இப்போ நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது 2 விஷயம். இதுக்கு எத்தனை பிளேட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக 11 பிளேட் இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், செம இம்பேக்ட் கிடைக்கும். ஏன்னா 11 பிளேட் அயனைஸில் தான் மேக்ஸிமம் ஹை டென்சிட்டி ஆஃப் அசிட்டிக் வாட்டர், ஸ்ட்ராங் அசிட்டிக் வாட்டர் கொடுக்குது. அது வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு ஒரிஜினல் சானிடைசர் மாதிரி, வித்தவுட் ஆல்கஹால் இல்லாமல் யூஸ் பண்ணுற சானிடைசர் மாதிரி இந்த 11 பிளேட் அல்கலைன் வாட்டர் அயனைசர் அது கொடுக்குது. ரெண்டாவது, இந்த 11 பிளேட் இருக்கும்போது நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் அதிகமாச்சுன்னா அசிட்டிக் லெவல் அதிகமாக இருக்கும். அது அவுட்டர் பாடிக்கு. இன்னர் பாடிக்கு லெவல் 1, லெவல் 2ல் அல்கலைனும் கிடைக்கும், ஹையஸ்ட் ORP கிடைக்கும். இது 2 காம்பினேஷன் சேரும்போது ஒரு பக்கம் டிசீஸ் கியூர் ஆகுது, இன்னர் ஆர்கான் நம்ம உடம்புல இருக்கிற 78 ஆர்கானுக்குள்ள லங்ஸ், லிவர், கிட்னி இந்த 78 ஆர்கானும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. இது 2 ஒன்றா சேரும்போது தான் ரிசல்ட்டாக கிடைக்குது. அதனால் நீங்கள் Psoriasis டிசீஸ்க்கு எந்த வாட்டரை வாங்கணும், எந்த லெவல் ஆஃப் வாட்டரை யூஸ் பண்ணணும், என்ன பிளேட் இருக்குன்னு கிடச்சிங்கன்னா 11 பிளேட் இஸ் பெஸ்ட் பிளேட். ஸோ அதனால் இதை பற்றி மேலும் தகவல் கேளுன்னா கீழே இருக்க நம்பர் கால் எடுத்துக்கோங்க. அதுக்கான முழு புரிதலும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நன்றி.